ரஜினி எதுக்குடா வரணும்? இந்த பிரச்சனைக்கு ரஜினிக்கு என்ன சம்பந்தம்? அவர் பாட்டுன்னு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் படம் ரிலீஸ்ல இருக்காரு. 72 வயசுல 175 படம் நடிக்கிறது பெரிய சாதனை. அது சமீபத்தில் தக் லைஃப் திரைப்படத்தை கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது இல்லையா? அந்த பிரச்சனைக்கு ரஜினி எதுவுமே சொல்லலை, ரஜினி குரல் கொடுக்கல, ரஜினி பஞ்சாயத்து பண்ணியிருக்கணும் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சோசியல் மீடியாக்களில் பேசினதை பார்த்துருப்பீங்க. அவங்க எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கும் விதமாக தான் இவர் பயங்கரமாக அதிரடியாக சில விஷயங்கள் பேசியிருக்காரு. ரஜினி எதுக்குடா வரணும் அப்படின்னு இவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதற்கு முழுக்க முழுக்க காரணம் கமல் தான். அவங்களுக்கு பேன் இண்டியா படமாகவும் ரிலீஸ் பண்ணணும், ஆனால் அவங்களே ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு அங்கே ரஜினி வரணுன்னா எப்படி வருவார்? முதல்வரே இது பற்றி எதுவும் பேசலை, அவரே சைலண்ட்டாக இருக்காருன்னா தெரிஞ்சுக்க வேணாமா? இந்த பிரச்சனைக்கு காரணம் கமல், அதுக்கு அவர் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அந்த வீடியோ நம்ம ரசிகர்களால் பயங்கரமாக ஷேர் செய்யப்பட்டுட்டு வருது. இன்னொரு பக்கம் தேவையில்லாம பிரச்சனையை நோண்டி விட்டுருவீங்க. இதுக்கு பஞ்சாயத்து பண்றதுக்கு ரஜினி வரணுமா? அறிவு இருக்கடா உங்களுக்கு? எதுக்கு ரஜினி எதுக்கு வரணும்? அவருக்கு ஏதாவது சம்பந்தப்பட்டிருக்காரு? இதுல அவசியம் இல்லாம பேசக்கூடாது. போற போக்கில் ஏதாவது ஒன்று இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்கறது, இது முழுக்க முழுக்க கமல் தான் சார் பொறுப்பு இந்த பிரச்சனைக்கு. இதுல அரசியல் கூட தலையிடே இருக்கக்கூடாது.